ஐயோ ஸ்டாப் ஸ்டாப் சார் 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 நிப்பாட்டுங்க சார். அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா. யோ நிப்பாட்டியா யோ. நம்மளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா இன்னும் ரிஸ்க். கவர் பண்ணுறேன். ஷோக்கு வேற டைம் ஆச்சே. என்னது? மகாலட்சுமியா இருக்குமோ? செக் பண்ணி பார்த்துறோம். அதே திராட்சை கண்ணு. நம்ம லாப்பாயின் மகாலட்சுமி தான். என்னங்க லட்சுமி? லாப்பாயின் லட்சுமி. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? ஏங்க அதான் அந்த 2 கண்ணு காட்டி கொடுத்துருமேங்க. ஹாய், சும்மா ரீல் விடாதீங்க. நான் பஸ்ஸுக்காக ஓடி வந்தது, அப்புறம் இந்த துப்பட்டாவால முகத்தை மூடினது, இதெல்லாம் எங்க இருந்தோ இருந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஐயோ சத்தியமா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் பைக்ல கிராஸ் பண்ணும்போது தச்சேல பார்த்தேன் அந்த கோழி முட்டை கண்ணை. அது உங்க கண்ணு 2ம் நல்லா கோழி முட்டை மாதிரி அழகா இருக்கா, அதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேனு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு மனசு லட்சுமியா தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லுச்சு. பார்த்தா நம்ம லாப்பாயின் லட்சுமியா தான். அப்படி சரி, எங்க இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிச்சது, அதான் ஒரு படம் பார்க்கலாமேன்னு. மதுரைக்கா? தியேட்டருக்கு பாஸ். அதாங்க மதுரைக்கு போய் படம் பார்க்க போறீங்களான்னு கேட்டேன். படம் பார்க்கறதுக்கு இங்க இருந்து மதுரைக்கா? இங்கதாங்க. இங்கயா? நம்ம ஊர்லயா? ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய லாயரு, நம்ம ஊர் தியேட்டர்ல எல்லாம் போய் படம் பார்க்கலாமா? ஏங்க லாயர்லாம் போனா படம் போட மாட்டாங்களாக்கும்? அப்படி சொல்ல வரல, நம்ம ஊர் தியேட்டர்ல எல்லாம் அவ்வளவு வசதிகள் இருக்காது, அதைத்தான் சொன்னேன். வசதி என்னங்க வசதி? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நம்ம ஊரு தியேட்டர்ல ஜாலியா படம் பார்த்துட்டு விசில் அடிச்சு ரசிச்சுட்டு இன்டர்வல் விடும்போது சூடா ஒரு முட்டை போண்டாவும் அப்படியே ஒரு ஸ்ட்ராங் காஃபி சாப்பிட்டேனா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். செம்மங்க. ஏன் டேஸ்ட் தாங்க உங்களுக்கும்? இல்ல இல்ல, உங்க டேஸ்ட் தான் எனக்கும் சொல்ல வந்தேன். அது ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குதே. என்னங்க என்னாச்சுங்க? பஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஓ, டவுன் பஸ் மினி பஸ் 2:50க்கு தான் வரும். அதுவும் கரெக்டாக வருவாங்களான்னு சொல்ல முடியாது.
இந்த பக்கம் ஷேர் ஆட்டோவும் எப்பயா தான் வரும். ஐயோ, இன்னைக்கு படத்துக்கு போன மாதிரி தான். ஆமா, படம் கரெக்டா 2 மணிக்கு போட்டுருவாங்களா? ம் போச்சு போச்சு. ஏங்க தனியாவா படத்துக்கு போறீங்க? கூட யாரும் வரல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா வருவாங்க. ஆனா அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்? அவங்க எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்க. ஏங்க பாத்தீங்களா, கேட்டதுக்காக என்னைய கிண்டல் பண்றீங்க? பின்ன என்னங்க, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட நான் வெளியூர்ல படிச்சவன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனாலதான் இந்த ஊர்ல எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. டைம் வேற ஆகுது. என்ன பண்ணலாம்? ஏங்க நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா? தப்பா நினைப்பேன். அச்சோ, கேட்ட தப்பா போச்சே. நீங்க இப்படி கேட்டதுனால தான் நான் தப்பா நினைப்பேன். ஏங்க நம்ம யாரு? நம்மனா we are friends. இந்த ஊர்ல எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் நீங்க தான். வாங்க நான் டிராப் பண்றேன்னு உரிமையா சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க கேளுங்க. வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். So sweet. Let's go. கார்த்தி, எனக்கு ஊர்ல இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான். மிஸ்டர் ஒயிட், ஆக்சுவலா டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் பார்த்த மாதிரியே இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் போலாமா? போயிடலாங்க. தேங்க்யூ. பாத்துங்க, கையை பிடிச்சிட்டு உட்காருங்க. வாவ், சூப்பர். தேங்க்யூ மிஸ்டர் ஒயிட். பரவாயில்லைங்க. படம் ஆரம்பிச்சிருக்காதுல்ல? அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காதீங்க, போங்க. ஓகே. டிக்கெட் கிடைக்கும்ல? ஏங்க இது நம்ம ஊர் தேட்டருங்க, எல்லாமே செகண்ட் ரிலீஸ் தான். பாத்தீங்களா, கூட்டம் கம்மியா தான் இருக்கு. எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க. டிக்கெட்லாம் தாராளமா கிடைக்கும். சரி சரி சரி. ஆனா என்ன, அது நீங்க நினைச்ச மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்க முடியுமான்னு தெரியாது. பரவாயில்ல விடுங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏங்க படம் முடிஞ்ச உடனே எப்படி வீட்டுக்கு போவீங்க? டோன்ட் வரிங்க, பஸ் இல்ல ஆட்டோ பிடிச்சு நான் போயிடுவேன். சரிங்க, சந்திப்போம். ஏங்க கவுண்டர் இந்த பக்கம் இருக்கு. ஓ ஓகே. ஃப்ரெண்டுங்கிறாங்க, ஒரு பேச்சுக்காவது படம் பார்க்க வாங்கன்னு சொல்லலாம்ல. கூப்பிட்டீங்களா? இல்லைங்க. சரி. சும்மா அண்ணே, நம்ம ஃப்ரெண்டு தான், வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, தெரியாம பண்ணிட்டாரு. நீங்க போங்க. இவங்கள பார்த்து சும்மா கூட்டிட்டு போ. சாரிண்ணே.
ஆ இவன் என்ன போதல் இருக்க நினைச்சிட்டு இருக்கானா? அவர் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். நம்ம போதல் தெரிஞ்சதுன்னா ஒன்று தூக்கியிருப்பாங்க. அண்ணே ஒரு டிக்கெட் கொடுங்க. மிஸ்டர் ஒயிட்ட படத்துக்கு கூப்பிட்டுருக்கலாமோ? சச்சா நிறைய வேலை இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாப்பா இங்க பாடுறா மாப்பிள, ஆள் என்ன புதுசா இருக்கு? ஆ? நம்ம ஊர் பக்கம் பார்த்ததே இல்ல. ஆமையா, ஏமா படம் பார்க்க தனியா வந்திருக்க, இங்க வந்து உட்காரு, சேர்ந்து கூட பார்க்கலாம். இந்தாப்ல நாங்க பாதுகாப்புக்கு இருக்கோம்ல, அண்ணன் பக்கத்துல வந்து அப்படி உட்காருமா. ஐயோ வரானே, என்ன பண்ணலாம்? கத்திடலாமா இல்ல நம்ம யாருன்னு உண்மையை சொல்லிடலாமா? அண்ணன் பேரையும் அப்பா பேரையும் கேட்ட பிறகு நம்ம கிட்ட கலாட்டா பண்ண யாருக்கு தைரியம் வரும்? நான் யாருன்னு தெரியும். பாதையில தாவி ஓடுற அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுற சந்தன மாலை அள்ளுது ஆல வாசம் ஏறுது. எக்கிலி மேல சங்கிலி போல சேர தோணுது. வேணாம், மாத்திரலாம். மாமா என்ன மாமா கோர்ட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள வந்துட்டீங்க? கொஞ்சம் இரு, உள்ள குழந்தை தூங்குறாள்ல, அமைதியா இரு. இத வந்துடுற. இல்ல மாமா, அது வந்து நான் தான் சொல்றேன்ல, அமைதியா இரு. ஐயோ ஹாய். என்னங்க இப்படி பாக்குறீங்க? உங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்புனேன்ல, அப்பதான் எனக்கு ஒரு போன் வந்துச்சு. இன்னைக்கு பாக்குறதா இருந்த மீட்டிங்கு திடீர்னு நாளைக்குன்னு சொல்லிட்டேன். அதான் நாமளும் இந்த படத்தை பார்க்கலாமேன்னு அப்படியே உள்ள வந்துட்டேன். ஓ ஓ ஓகே. என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. இல்லையே, உங்க முகத்துல சந்தேகமும் பயமும் மிச்சம் இருக்க. சரி, நான் வேணா கிளம்புறேன். ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ஒயிட். அப்போ இங்கே உட்காந்துக்கவா இல்ல பக்கத்துல எங்கேயாவது மாத்தி உட்காந்துக்கவா? ஐயோ, நீங்க எங்க வேணாலும் உட்காரலாம். நீங்க இங்கே உட்காரலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ கடவுளே, பாத்திரக்கூடாது. முருகா 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 முருகா. ஐயோ மாட்டனோமே.
டாக்டர் ஜெயராமன் பேசுறேன். ஆ? இல்ல இல்ல நீங்க வேற. அவ ஜோதி தூங்கிக்கிட்டு இருக்கா, அதான் சத்தம் போடாம மெதுவா பேசுறேன். என்ன பிளான் பண்றாரு? அது காலையில தலைவலிக்குதுன்னு சொன்னா, காஃபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு படுத்தவ தான் இப்போ சும்மா வந்து பார்த்தேன், நல்லா கொரட்டை விடுறா. அட பாவி மனுஷா, இதுக்கெல்லாமா டாக்டர் அட்வைஸ் கேப்ப? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த அப்பனுங்க பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. டாக்டர் ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு. ஐயோ, கேட்டுச்சா? இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. வெறும் டயர்டு மட்டும்தானா இல்ல? நீ என்னையா கேக்குற அவர்கிட்ட? புரியவே மாட்டேங்குது. ஐயோ, சரி நீங்க சொல்றது ரைட்டு, நான் எழுப்பட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். சரி சரி நான் எழுப்புறேன். அப்பாடா. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். நான் தூங்குறப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. போயிட்டாரா? கடவுளே, போணும் 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 போணும். மாமா, அத்தை. தூங்குறல்ல, பேசாம இரு. அட சொல்லிட்டு போ போ வெளியே போ. சரி மாமா. மாமா, பாட்டி எதுவும் உங்க கூட பேசணுமா? கீழே வர சொன்னாங்க. சரி. மாமா, மறி குழந்தை ஜோதி கூட தானே இருந்தா, அவளை காணுமே. அவ கூடவே தான் இருந்தா, எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம். ரெஸ்ட் எடுக்க விடு முதல்ல, வா. சபா சபா, இவர் ஒருத்தரையே என்னால சமாளிக்க முடியலையே. ஒருவேளை மொத்த குடும்பமும் கிளம்பி வந்துட்டா நான் எப்படி சமாளிப்பேன்? ஜோதி மேடம், சீக்கிரம் வந்துருங்க மேடம். தம்பி தம்பி, கொஞ்சம் அமைதியா படத்தை பரப்பா. ஏங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? பாக்க அப்ராணி மாதிரி இருந்துகிட்டு இப்படி அழிச்சாட்டியம் பண்றியே, அப்படிதானே நினைச்சீங்க? அப்புறம் அது வந்து ஏங்க, நான் உண்மையிலே ரவுடி தான். காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரவுடின்னு தான் கூப்பிடுவாங்க, தெரியுமா? ஆனா நீங்க உடனே இந்த ஆடி தடி சண்டை இந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறப்போ ஜாலியா கத்தி கலாட்டா பண்ணி, இந்த கடையை உடைச்சு சோடா பாட்டில் எல்லாம் வீசி அந்த மாதிரியா? ஆஹா, அது ரவுடி. நான் ரவுடி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க, நீங்க படத்தை பாருங்க. ஏங்க எங்கடா? அண்ணே, இங்க தானே பார்த்தேன். பார்த்த இடத்துல கண்ண துண்டமா வெட்டணும். போய் தேடுறா, போ.